அன்னைக்கு ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு பேசியிருக்கப்ப எடுத்த இந்த பைக் தானே எடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்படி அது என்ன பைக்குன்னு பார்க்க முடியும். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்குன்னா இந்த விட லைக் கொடுத்துட்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. Yamaha RX100 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1985ல Yamaha RX100 லான்ச் பண்றாங்க. ரெட், பிளாக், ப்ளூ அப்படின்ட்டு 3 கலர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்றாங்க. 1985ல இருந்து 1987 வரைக்கும் சிகேடி கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் இந்த பைக்கை இம்போர்ட் பண்ணாங்க. சிகேடிக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நாக் டவுன் கிட்ஸுங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஜப்பான்ல இருந்து பைக் தேவையான கிட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணுவாங்க. ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ண பைக்ஸ்ல மட்டும் பைக்ஸோட இன்ஜின்ல மேட் இன் ஜப்பான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 600ங்கிற பைக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த பைக்கை சொல்ல போனா ரொம்பவே ஸ்டைலாவும் இருக்கும், ரைடிங் பொசிஷன் கூட நல்லா இருக்கும். RX100ஓட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பைக்கோட சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்தியாவில் நவம்பர் 1985ல இருந்து மார்ச் 1996 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக் சேல்ஸ்ல இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த பைக் 19,000க்கே சேல் ஆனதா சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்மின்னு நினைக்கலாம், ஆனா அந்த டைம்ல 100cc பைக்கோட இந்த பைக் பார்த்தீங்கன்னா பிரைஸ் அதிகம். கூட RX100 நீங்க வாங்குனீங்கன்னா 29 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பைக்கை தான் நீங்க வாங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இருக்கிற டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா RX100 செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் கிடைக்காதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற 100cc பைக்கோட இந்த பைக்கை கம்பேர் பண்ணா இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் ராக்கெட்னு சொல்லலாம். இந்த பைக் மட்டும் நீங்க ரோட்ல எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாத்தோட கண்ணுமே உங்க மேலதான் இருக்கும். RX100ஓட ஸ்பெசிபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. 98cc சிங்கிள் சிலிண்டர் 2 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு இன்ஜினோட இந்த பைக் வருது. இந்த பைக் லெவல் BH பவரையும் 10.39 Nm டார்க்கையும் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட வெயிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 98 kg தான் வரும். RX100 பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் மூவிஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ரேஸ் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு இன்ஜினை ஓபன் பண்ணி இது 100cc பைக் தானான்ட்டு செக் பண்ணாங்க. செகண்ட் ஹேண்ட்லயாச்சும் இந்த பைக் கிடைச்சா யாரெல்லாம் வாங்குவீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. RX100ஓட ஃபேன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.